ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகில் ஒரு குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தான் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்தார். தமது செல்ல குமாரனாகிய இயேசுவை நம்மை மீட்டு இரட்சிக்கும்படியாக உலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து மீட்க வந்த இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. கடவுள் அவரை கன்னி பெண் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக இந்த செய்தியை அறிவிக்க வானதூதர் விரைந்தார். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்து ஊருக்கு செல்வோம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆகவே உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
திருமணத்திற்கு முன் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்தது. யோசேப்பு நேர்மையாளர், நீதிமான். எனவே மரியாவை இகழ்ச்சிப்படுத்த விரும்பாமல் அமைதியாய் விலக்கிவிட நினைத்தார். இது பற்றி அவர் தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கையில் வானதூதர் கபிரியேல் யோசேப்பின் கனவில் தோன்றினார். தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கவே கடவுள் இப்படி செய்திருக்கிறார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தூதன் பணித்தவாறே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின்னொரு நாள் மன்னர் அகஸ்டின் மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்டதும் தம் பெயரை பதிவு செய்ய யோசேப்பு மரியாளோடு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். ஐயா, இங்கு தங்குவதற்கு ஏதாவது சத்திரம் உண்டா? என்ன, கணக்கெடுப்புக்கு புறப்பட்டு வந்தீங்களா? ஆமா, இவள் என் மனைவி. பெயர் மரியா, நிறை மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, போன வாரமே சத்திரம் எல்லாம் நிறைஞ்சு போச்சு. கொஞ்சம் இருங்க. ஏன்பா சத்திரக்காரரே, உங்க சத்திரத்துல ஏதாவது இடம் இருக்கா? இல்லை இல்லை, ஆனால் பின்னால் மாட்டுக்கொட்டையில் மட்டும்தான் இடம் இருக்குது. ஆனால் அதுவும் சுத்தம் செய்யாமல் கிடக்கு. நீங்கள் விருப்பப்பட்ட அதில் வேணால் தங்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரி ஐயா, ரொம்ப நன்றி. விடுதியில் இடம் கிடைக்காமல் போனதால் மாட்டு கொட்டகையில் கொட்டும் பனி குளிரில் நட்ட நடு இரவில் பாலன் இயேசு என்னும் மீட்பர் பிறக்கின்றார். கொட்டும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. அன்னை மடி மீது நீயும் தவழ கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தனர். மாட்டு தொழுவமாய் எந்த உள்ளம் மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். வானமேகம் மூடும்
இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய இயேசு என்னும் மீட்பர் நமக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அண்ணே, இது என்ன ஆச்சரியம்! என் கண்ணை என்னால் நம்ப முடியலையே. நம்ம எல்லாரையும் அவர் ரட்சிக்க பிறந்திருக்கிறாராமே. கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. டே நம்ம ஆட்கள் எல்லாரையும் கூப்பிடு. நம்ம பெத்லஹேமுக்கு போய் இயேசுவை கும்பிட்டுக்கிட்டு வரலாம். ஆகா, வானில் வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே. ஆகா, அற்புதம் அற்புதம்! நம் முன்னோர்கள் சொன்னபடி ஓர் அரசர் தோன்றியுள்ளார். நாம் இப்பொழுதே புறப்பட்டு புதிதாய் பிறந்துள்ள அரசருக்கு பொன் தூபம் போன்ற வாசனை திரவியங்களை எடுத்து செல்வோம். அரசனின் பிறப்பை குறித்து யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்வோம். இயேசு பிறந்த செய்தி கேட்டதும் ஏரோது மன்னன் மனம் கலங்கியது. அவனோடு சேர்ந்து எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. ஏரோது ஞானிகளை அழைத்து குழந்தையை பற்றி திட்டவட்டமாய் அறிந்து வாருங்கள் என கூறி அனுப்பினான். அப்போது வானில் நட்சத்திரம் வழிகாட்ட அது சென்ற பாதையில் 3 ஞானிகளும் சென்றனர். குழந்தை இருந்த இடம் வந்ததும் நட்சத்திரம் நின்றது. அவர்கள் இயேசுவை கண்டு மட்டில்லா மகிழ்ச்சியடைந்தவராய் அவரை வணங்கி தான் கொண்டு வந்த பொருட்களை குழந்தை இயேசுவுக்கு பரிசாக வழங்கினர். கனவில் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியின்றி திரும்பி சென்றனர். குழந்தைகளா, இங்க வாங்க. சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். பனிப்படர் பாதையிலே ஒரு குதிரை வண்டியிலே வயல்களை கடந்து சென்றோம் புன்னகையுடனே. மணிகள் சத்தத்தினால் உல்லாசம் நிறைந்து கிறிஸ்துமஸ் இரவில் பாடும் உல்லாச பாட்டு. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என் ஆசை. ஓ மணியோசை மணியோசை வழி முழுதும் மணியோசை. குதிரை வண்டியில் ஆனந்தமாய் பாடி செல்வது என் ஆசை. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேல் ஒரு வைரமா
வந்தவன் மின்னினானே. புதிதாக பிறந்துள்ள இயேசு பாலனுக்கு நாம் கொடுக்கப் போகும் கிறிஸ்மஸ் பரிசு என்ன தெரியுமா? நம் அருகில் வாழும் வசதி இல்லாத ஏழை எளியோருக்கு உதவி செய்து அவர்களது மகிழ்ச்சியில் பங்கு கொள்வதுதான். ஆக நல்ல எண்ணங்களே பிற்காலத்தில் நற்கனிகளை தரும் மரங்களாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் பகிர்ந்து வாழ்வோம், பரிவினை காட்டுவோம், அன்பினை பொழிவோம், ஆடம்பரம் தவிர்ப்போம், தன்னலம் ஒழிப்போம், பிறர் நலம் பேணுவோம். அமைதியும் மகிழ்வும் நிலவ இந்த அருள்பெரும் ஜோதியாம் இறையை வேண்டுவோம். நன்றி.